வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 கிலோ சிக்கன் வச்சு ஹைதராபாத் க்ரீன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சை மிளகாய் 5, இஞ்சி 15 கிராம், பூண்டு 15 கிராம், முந்திரி 15 கிராம், புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, தயிர் 50 ml. தண்ணி எதுவும் தேவையில்லை, தயிரில் இருக்கிற தண்ணி நமக்கு போதுமானது. ஸோ இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம சிக்கனை எடுத்துக்கலாம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா கலவையை அதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, பாதி நறுக்கி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். நெய்யில் வறுக்கிறதுக்கு 50 கிராம் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும். முதல்ல என்ன பண்ணுறேன்னா, அடுப்பில் தவா வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுக்கணும். நெய் நல்லா காஞ்சதுமா அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா கலவையோடு இருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துக்கணும். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. சிக்கனில் இருக்கிற தண்ணியும் மசாலா இருக்கிற தண்ணியுமே போதுமானது சிக்கன் வேகிறதுக்கு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுமானது. தண்ணி சுண்டுச்சுன்னா சிக்கன் ரெடி ஆகிரும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா சிக்கன் தயாராகிடுச்சு. இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். சுவையான ஹைதராபாத் சிக்கன் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எம்ஜிஆர்டி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எம்ஜிஆர்டி. நன்றி, வணக்கம்.